நண்பர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்னைக்கு எல்லாம் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வீடியோ உங்களுக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலான்ட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். இதில் இந்த சோழி பிரசனம் அதை பற்றி மக்களுக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது. அந்த சோழி பிரசனம் ஏன் பார்க்கணும், அதன் மூலம் நமக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்குது இப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். அந்த சோழி பிரசன வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பழனி ஸ்ரீ ஞானதண்டாயுத பணியம் வணங்கி இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மகளீஸ்வர ஐயா அவர்களை வணங்கி, டாக்டர் பிரபாகரன் ஐயா அவர்களை வணங்கி, கோபையா அவர்களை வணங்கி, இந்த சோழிக்கு பிரசித்தி பெற்ற கணியர் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சோழிக்கு ஒரு மந்திரம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சோழியோட மந்திரத்தை சொல்லிட்டு தான் நம்ம இந்த சோழிக்கே போகணும். அதோடைய மந்திரம் ஆதித்யம், அம்பிகா, விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரம், பஞ்ச தெய்வான் ஸ்மரே, நித்தியம், சர்வ ஸ்பீடார்த்த சித்தாய. இந்த மந்திரம் சொல்லி தான் நம்ம சோழியை உபயோகப்படுத்தணும். இப்போ இந்த சோழி ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 சோழி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, 1 2 3 4 5. இது பஞ்சபூத தத்துவத்தை இதுக்காக இந்த 5 சோழி வச்சிருக்குது. மேலே வச்சிருக்கிற 2 சோழியும் சூரியன் ஒன்று, சந்திரன் ஒன்று, இதாக வச்சிருக்கு. இந்த சோழி பிரசனம் இந்த மாதிரி ஒரு சிகப்பு துணி, மகாலட்சுமி அம்சம் பொருந்திய சிகப்பு துணி மாலை வச்சும் பார்க்கலாம், குருவோட அம்சம் பொருந்திய மஞ்சள் துணி மாலை வச்சும் பார்க்கலாம், அல்லது இதுக்குன்னு பலகை இருக்குது, அதாவது தேக்கு பலகை, மாம்பலகை, இந்த பலகை இருக்குது, பலகையை வச்சும் பார்க்கலாம். இது அவங்களுடைய சௌரியத்துக்கு போல. அதே மாதிரி நம்ம பார்க்கறது வடக்கு பார்த்து அமர்ந்திருக்கணும் அல்லது கிழக்கு பார்த்து அமர்ந்திருக்கணும். இதில் 2ல் எது வேணாலும் வச்சு பார்க்கலாம். இது இந்த ஒரு சோழியோட பேசிக்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு கஸ்டமர் வராரு, ஒரு சோழி பார்க்கணுங்க, எனக்கு ஜாதகம் இல்லை, நான் என்னுடைய வருங்காலத்தை நான் எப்படி பார்க்கறது, எனக்கு என்ன தொழில், எப்படி திருமணம் அமையும், என்ன குழந்தைகள் பிறக்கும், இந்த மாதிரியான வரிசையாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பார். இப்போ ஜாதகம் இல்லாதவங்களுக்கு இந்த சோழியில் துல்லியமாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு நம்மகிட்ட, அப்போ அவர் என்ன கேட்குறாரு, சார் எங்கள் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்த தொழிலை பற்றி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவங்களுடைய குலதெய்வத்தை மனசில் நினச்சி கும்பிட்டுக்கணும். நாமளும் நம்மளுடைய குருமார்களையும் குலதெய்வத்தையும் வணங்கி இந்த சோழிக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ சோழி இப்படி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு, இப்போ நமக்கு ஒரு இதை கொஞ்சம் நமக்கு என்ன கை பிடிக்குதோ தேவையான அளவு எடுத்து இங்கே தனியாக வச்சுக்கணும். இதை மாதிரி வச்சுக்கணும். இந்த சோழி 108 சோழி வச்சுருக்குது. 108 சோழியில் பார்க்குறது, இதில் இன்னும் நிறைய வகை இருக்குது. அதாவது அஷ்டமங்கல பிரசன்னம், தேவதா பிரசன்னம், அதே மாதிரி வெற்றில பிரசனம், இது மாதிரி நிறையா பிரசனம் இருக்குது. அதில் இந்த சோழி 108 சோழி வச்சு பார்க்குறது. இந்த பிரசனத்துக்கு நம்ம அவருக்கு தொழிலை பற்றி பார்க்குறதுக்கு பார்த்துருக்கோம். இப்போ இவங்களுக்கு வந்திருக்கிறது 4 8 12 ஒரு மண்டலம் முடிஞ்சுது. அடுத்து 4 கடக வரைக்கும், சிம்மம், கன்னி, துலாம் வந்துருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இது ஒரு மேசம் முதல்ல கவுண்ட் பண்ணுறோம். மேசம் முதல்ல மீனம் வரைக்கும் 12 ராசி முடிஞ்சுது. 4 4 8 3 12 முடிஞ்சுது. அடுத்த நாள் இருக்குது. இது மேசம் முதல் கடகம் வரைக்கும். இப்போ கடகத்துக்கு அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் இருக்குது, கன்னி இருக்குது, துலாம் இருக்குது. இப்போ துலா லக்கணம் அவருக்கு வந்திருக்குது. இந்த துலா லக்கணத்தை இன்னைக்கு கோச்சாரமாக நாம் பாவிச்சு அதுக்கு என்ன தொழில் வருது அப்படிங்கிற விஷயத்தை அவருக்கு நம்ம ஃபாலோ பண்ணோம். வாங்க உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தது மேசம் முதல் 12, அடுத்தது 4 1 2 3 4 இது வரைக்கும் வந்துச்சு. மீதி 3 சோழி இருக்கு, 1 2 3 சோழி. அப்போ 3 சோழி துலா லக்கணமாக வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ இதான் அவருக்கு லக்கணம். இப்போ அவர் என்ன கேட்குறாரு, தொழிலை பற்றி கேட்குறாரு. அப்போ தொழில் இவருக்கு 10ஆம் இடம் கடகம். அப்போ கடகமாக இருக்கும்போது இந்த வீட்டோட அதிபதி 7ல் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறாரு.
அப்போ இது ஒரு சிறப்புன்னு வச்சுங்களேன். சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இவருக்கு 10லயே குரு பாருங்க, நல்லா உச்சமாக இருக்குது இன்னைக்கு. அதனால இவருக்கு வந்து இந்த பணம் சார்ந்த தொழில், குரு சார்ந்த தொழில், சந்திரனுங்கிறது வந்து இந்த உணவு சார்ந்த தொழில், இந்த தொழில் எல்லாமே இவருக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த சோழி சொல்லுது. அதான் ரெண்டாவது உதய லக்கணத்துக்கும் ஆர்வ லக்கணத்துக்கும் 3 11 இருக்குது. இதே ஒரு சிறப்பு. இந்த உதய லக்கணத்துக்கு ஆறுட லக்கணம் 6 8 12 மறையக்கூடாது. மறைஞ்சா அது பார்க்க வேண்டியதே இல்லை, உங்களுக்கு சிறப்பாக இருக்காது வச்சுங்களேன். இப்போ இது வந்து துலா லக்கணம், லக்கணத்திலேயே சூரியன் சுக்கரன் இருக்குது. அப்போ லக்கணத்திலே சூரியன் சுக்கரன் போது சுக்கரங்கிறது ஒரு பெண்கள் உடுத்தக்கூடிய ஆடை தயாரிக்கிறது, சூரியன் இருக்குது அவங்க அப்பா செஞ்சுட்டு வந்த தொழிலை மறுபடியும் டெவலப்மெண்ட் பண்ணுறது, இந்த விஷயம் எல்லாமே அவருக்கு சிறப்பாக இருக்குது. இந்த ஜாதகருக்கு வந்து இது ஓராண்டுக்கு இந்த பலன் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இவருக்கு இந்த ஓராண்டுக்கு வந்து இந்த பலன், தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆன்சர் வந்து இதில் சோழியில் சொல்லிடுச்சு. இது ஒரு மிக்க மகிழ்ச்சி. அடுத்தது இவர் என்ன அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்குறாரு. அப்போ அடுத்த கொஸ்டின் போகும்போது என்ன பண்ணணும்னா, இந்த சோழி ஒரு வாக்கு கேட்ட பிறகு மறுபடியும் புதுப்பிச்சுக்கணும். அப்போ எப்படி சார் புதுப்பிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு இது போட்டுக்கணும், விபூதி போட்டு இது பண்ணிக்கணும் வச்சுங்களேன். அடுத்து வர கஸ்டமர் வந்து என்ன கேட்குறாரு, அவரோட குழந்தையை பற்றி கேட்குறாரு. மறுபடியும் வந்து வாக்கு எடுக்கும்போது பழைய மாதிரியே தான் அவங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுக்கணும். நாமளும் நம்மளுடைய ஆசிரியரையும் நம்ம பழனி ஞானதண்டைவரையும் வணங்கி அடுத்த வாக்குக்கு நம்ம போகலாம், சோழி பிரசனத்துக்கு. இதே மாதிரி வந்து நல்ல சோழி வந்து கைப்பட உருட்டி நம்ம கைக்கு என்ன படுதோ அதை வந்து அள்ளி வைக்கணும்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் வச்சிடறோம். இப்போ என்ன சொல்கிறது, 4 8 12, அப்போ 4 4 8 12. இப்போ ஒரு மண்டலம் முடிஞ்சுது. அடுத்து கடகம், அடுத்து வந்து சிம்மமாக வந்துருக்கு. லக்கணம் வந்து சிம்மம் வந்துருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், சிம்மம் போட்டுருக்கு லக்கணம், பழைய லக்கணத்தை எடுத்துடணும். அப்போ சிம்ம லக்கணமாக போடுறோம். இதுதான் சிம்ம லக்கணம். அப்போ 7ல் ராகு இருக்குது, 7ஆம் அதிபதி 8ல் வக்கரமாக இருக்குது, அந்த நோக்கி வருது, மறுபடியும் 7ஆம் இடத்தை நோக்கி வருது. அப்போ இவருக்கு திருமணம் வந்து அந்த விஷயத்தை கேட்கும்போது என்னன்னா, அந்த 7ஆம் அதிபதி வந்து மறுபடியும் கோச்சாரத்தில் வந்து வக்கரமாகி கீழே இறங்குறாரு. அந்த ராகு தொடும்போது இவருக்கு திருமணம் ஆயிரும். அதான் திருமண காலகட்டம் வந்து இப்போ தேடி வருதுன்னு அர்த்தம் வச்சுங்களேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதய லக்கணத்துக்கும் ஆளுட லக்கணத்துக்கும் வந்து 9 இருக்குது, திரிகோணமாக இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். அப்போ அந்த லக்கணம் மறையாமல் திரிகோணத்தில் வந்துட்டாவே அந்த காரியம் சக்சஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த மாதிரி ஒரு 7ஆம் அதிபதி வக்கரமாகி வராரு, 8ல் இருக்கிறாரு. இருந்தாலும் வக்கரமாகி ஆனதுனால வந்து திருமண காலகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. திருமணம் வந்து சீக்கிரம் நடந்துடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும். இது ஒரு நல்ல சிறப்பான தகவல் தான் நமக்கு வந்திருக்குது. இந்த மாதிரி சோழியில் வந்து இன்னும் நிறைய கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் எடுக்க முடியும். இன்னைக்கு கஸ்டமர் ரெண்டு கொஸ்டின் தான் கேட்டாரு, 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. உங்களுக்கும் வந்து இந்த சோழியை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நான் கீழே ஒரு நம்பர் சொல்கிறேன், 9942842224. இந்த நம்பருக்கு பண்ணிங்கன்னா இந்த சோழி எப்படி பார்க்கணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சோழி வந்து காலையிலேருந்து 12 மணிக்குள்ளே தான் பார்க்கணும். அதாவது உச்சிக்காலம் வரைக்கும் பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது. அதுக்கு அடுத்த நாள் தான் பார்க்கணும். உங்களோட இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.